la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். 4 படம் ஒரு பெரிய சக்ஸஸ். 1 அரண்மனை, 1 கருடன், 1 மகாராஜா, 1 தனுஷ் படம். அதுக்கப்புறம் இந்த வாழை நல்லா போகுது. விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 நாள் ரொம்ப பிரமாதமாக வசூல் இருந்தது. அது முதல் நாள் வந்து எக்ஸ்ட்ராடினரி வசூல். ஆனால் டிமாண்டி கல்னி படம் ரொம்ப நல்லா இருக்கு. அது 2வது வாரம் 3வது வாரம் சஸ்டெயின் ஆகி போகுது. அந்த அளவுக்கு விக்ரம் சஸ்டெயின் ஆகி போகல. ஒட்டுக்காளி சோஃபார் இஸ் கன்சர்ன்ட். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமீர் சொன்ன கருத்தை நான் இன்னைக்கு இதில் பார்த்தேன். நானுமே அதை வந்து முழுசா ஆதரிக்கிறேன். அது ஓடிடியில் கொண்டு போயிருக்கணும், ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்க கூட. அந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெங்கட் பிரபுட்டே கூப்பிட்டு நான் பேசினேன். நான் மங்காத்தா அப்புறம் இந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். பாசிட்டிவாக சொல்கிறீங்களா நெகட்டிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்படி அந்த கதை என்னன்றது எனக்கு தெரியும், பட் நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. நல்ல ஒன்லைன் அது ஒரு நேச்சுரலான ஒரு காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் விஷயம். 1100 ஸ்க்ரீன் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். சோலோவா வர விஜய் 1100 போட முடியாது, வாய்ப்பே இல்லை. பேட்டையன் வர்றதுனால நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து கங்குவாவுக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா அது வந்து ரெட் ஜெயின்ட் ரிலீஸ். கங்குவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரம் முன்னாடியோ 2 வாரம் பின்னாடியோ தள்ளி போகிறதா ஒரு டாக் இருக்குது. முக்கிய நிலை உடம்புக்குடன் குறிஞ்சி தேவையாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிவனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு முரளி. சிறப்பு சார். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த 2024ல. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் சினிமா வளர்ச்சியாக இருக்கோ இல்லை வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கோ அப்படின்றதான் ஒரு முன்கேள்வியாக இருக்குது. ஏன்னா தங்கலான் விசஸ் டிமாண்டி காலனி 2 அதில் தொடங்கி இப்போ வந்திருக்க கொட்டுக்காளியாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், போகுமிடம் வெகு தூரமல்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் அதிகரிக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது சார்? எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது? டோட்டலாக முரளியே ஒரு 4 படம் ஒரு பெரிய சக்ஸஸ். ஒன்று வந்து அரண்மனை 2024 மொத்தமாகவே. ஆமாம், 1 அரண்மனை, ஓகே, 1 கருடன், சரி, 1 மகாராஜா, 1 தனுஷ் படம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வாழை நல்லா போகுது. விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 நாள் ரொம்ப பிரமாதமாக வசூல் இருந்தது. அந்த ஹாலிடேஸ் அந்த 2-3 காரணத்தினால ஹைப்புனால இருந்தது. அது முதல் நாள் வந்து எக்ஸ்ட்ராடினரி வசூல். அது ரொம்ப பேர் அதுக்கு தெரியாது. அன்றைக்கி வந்து ஒயின் ஷாப் லீவ் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி. அது ஒரு மிகப்பெரிய காரணம் அது. ஆனால் டிமாண்டி கல்னி படம் ரொம்ப நல்லா இருக்குது. அது 2வது வாரம் 3வது வாரம் சஸ்டெயின் ஆகி போகுது. அந்த அளவுக்கு விக்ரம் சஸ்டெயின் ஆகி போகலை. இப்போ வாழை படம் நல்லா போகுது. ஓகே, இதை இந்த வருஷத்தோட மொத்த ரிப்போர்ட்டே இவ்வளோதான். ஆனால் இப்போ வந்திருக்க இந்த 3 படங்கள் இப்போ எடுத்துக்கலாம் சார். இந்த வாழையாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், கொட்டுக்காளி விசஸ் வாழை அப்படின்னு வரும்போது எந்த படத்துக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்குது சார்? வாழைக்கு தான் அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. கொட்டுக்காளி சோஃபார் இஸ் கன்சர்ன்ட். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமீர் சொன்ன கருத்தை நான் இன்றைக்கி இதில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நானுமே அதை வந்து முழுசாக ஆதரிக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓடிடி படம் மாதிரி இது ஓடிடியில் கொண்டு போயிருக்கணும், அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. ஆனால் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு வேர்ல்டு சினிமாக்கான ஒரு படமாக இருக்குது, அப்படியான ஒரு ரசனை அப்படின்ற விஷயங்கள்லாம் உண்மைதான். தமிழ் ஆடியன்ஸ் சொன்ன விமர்சனம் உண்மைதானா? தமிழ் ஆடியன்ஸ்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, படம் நல்ல படம், பட் அதை வந்து ஓடிடியில் விட்டுறது கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமையும் அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது அந்த அளவுக்கு ஒரு ரசனை இல்லையோன்னு எனக்கு என் மனசில் படுது. சார், அமீர் அவர்கள் இப்போ விமர்சனத்துக்குள்ளே இருக்காரு. நீங்கள் இப்படி சொல்லலாம்? சிலர் பாசிட்டிவாக சொல்லலாம், சிலர் அவங்கள நெகட்டிவாகவும். இல்லை சார், நீங்கள் அமீர் சொன்னது ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தட்ஸ் ஆல். அதுக்குள்ளுக்குள்ளே ரொம்ப டிஸ்கஷன் நான் போக விரும்பலை. அமீர் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குன்னு நான் திரும்பவும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஓகே. ஆனால் சிவகார்த்திகேயன் எனக்கு மிகப்பெரிய நண்பர்னு உனக்கு தெரியும். அதனால் அவருக்கு எகென்ஸ்டாக இந்த கருத்தை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. இந்த படம் வந்து ஒரு தியேட்டருக்கு உண்டான ஒரு கண்டென்ட் கிடையாது. ஓகே, பட் படம் நல்ல படம். ஓகே. கூழாங்கல்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் கிட்டத்தட்ட ஓடிடில தான் அதுவும் விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இதையும் விட்டுருந்தாங்கன்னா கொட்டுக்காளி அதிகமாக பேசப்பட்டிருக்குமோ? இந்த விமர்சனத்துக்குள்ள இந்த கொட்டுக்காளி வந்திருக்காது முரளி. அதைத்தான் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஆனால் சூர்யா அவர்கள் இந்த வெற்றி நடை, வெற்றி பாதை அப்படின்லாம் இருந்தது. கொட்டுக்காளி மூலியம் கொஞ்சம் டிராபேக்காக அவருக்கு அடைஞ்சிருச்சோ இல்லை ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இதை உங்கள்கிட்டயே பல முறை சொல்லியிருக்கேன், பல இதில் விவாதங்களையும் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுனால ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய அவர் தான் சூப்பர் டைரக்டர், அவர் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்லாம் கிடையாது. ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இனிமேல் அவரோட சாப்டர் முடிஞ்சு எல்லாருக்கும் அந்த மறுபடியும் அந்த பர்த் உண்டு. அதுதான் எல்லாருக்கும் சினிமாவில் உண்டு, அரசியலில் உண்டு, சாதாரண ஒரு அசோசியேஷனில் உண்டு, வாழ்க்கையில் உண்டு. ஒரு தடவை தோத்துட்டாங்கன்னா அது வந்து நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான தோல்வின்னு சொல்லிட முடியாது. அது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாதது. ஓகே. வாழையோட இந்த சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சக்ஸஸே மீறி இப்போ போயிட்டு இருக்க அந்த ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஒரு யதார்த்தமான படம்.
இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் எல்லா படமுமே ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, அது பொதுவான கருத்து. அது சின்ன பட்ஜெட், அறிமுகம் இல்லாத நடிகர்கள், கலையரசனா இருக்கட்டும், திவ்யா துரை, பரியேறும் பெருமாள்ல யார் ஹீரோ? கதிர். அப்புறம் என்ன, அது ஜெயிக்கலையா? ஓகே, ஸோ அந்த வலியோட யதார்த்தமான ஒரு கதைக்களம், முக்கியமாக நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டோட இல்லை, வர எனக்கு இந்த வலி கிளியெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. படம் வந்து பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கு. ரசிகர்களுடைய மனசில் ஏதோ ஒரு இடத்துல அது போய் ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் பண்ணுது. ரெண்டாவது, நிறைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், திரையரங்கு நடத்துகிறவங்க சொன்னாங்க, படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாருமே ஒரு ஃபீலோடு தான் வெளில வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு சினிமாவுக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டி அந்த இடத்துல வருது. அதை வந்து மாறி கிரியேட் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய மனசில் ஒரு பதிவு. மாரிக்கு வாழ்த்து சொல்லலான்னு 2 தடவை கூப்பிட்டேன். மாரி ஃபோன் எடுக்கலை. நான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. கருடன், மகாராஜா, வாழை இந்த மாதிரி படங்கள் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி கண்டென்ட்டாக ரிலீஸ் ஆகி நிறையா வெற்றியும் அடைஞ்சிருக்கு. நிறைய ராயெல்லாம் விட்டுட்டு, அரண்மனையெல்லாம் விட்டுட்டு, அது கண்டென்ட் நல்லா லோ பட்ஜெட் இல்லை, லோ பட்ஜெட்டில் அதிகமாக பேசுகிற வகையில் வந்த படங்கள்ல இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்படி பார்த்தா அரண்மனை இருக்குது, இந்த பக்கம் ராயன், இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க சார். இந்தியன் 2-ஆக இருக்கட்டும், இப்போ தங்கலானா இருக்கட்டும், தங்கலானில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படம். இந்தியன் 2 அதை விட மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படம். ஸோ ஆனால் இவங்க சொல்கிறக்கூடிய அந்த வசூலாக இருக்கட்டும், இந்த வெற்றி நடை போடுகிறதெல்லாம் நாங்கள் அப்போ பார்த்துட்டே இருந்தோம். இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்படி சார் எடுத்துக்கிறது இதெல்லாம்? இல்லை, என்ன எடுத்துக்கணும், இந்தியன் வசூல் இது இந்தியன் வசூல் தான். தங்கலான் வசூல் தான். டிமாண்டி காலனி வசூல் உண்மையிலுமே வித்தியாசமான வசூல் தான். ராயன் வசூல், அந்த ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கண்டென்ட்டை அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா ஜனங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே, இல்லை மிக பிரம்மாண்டமாக உருவான படம், மிக பெரிய பட்ஜெட்டில் உருவான, அது நீங்களாக தான் பண்ணிக்கிறீங்க. ப்ரொடியூசர், டைரக்டர் அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் ஜனம் வந்து அது எல்லாத்தையும் ஒரு ஈக்குவலாக தான் பார்க்குறான். அவனுக்கு அந்த கண்டென்ட் அவனுக்கு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை அவன் பார்த்துருவான். அதில் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஆனால் இந்தியன் 2 வந்து நீங்கள் அந்த ட்ரால்லாம் பார்த்துருப்பீங்க, ட்விட்டராக இருக்கட்டும், எல்லா இடங்களையாக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்தியன் 2 மேற்கொண்டு கலாய்க்கணும்னு நீ விரும்புறியா? அப்படி இல்லை சார், இந்த மாதிரியான எதிர்பார்ப்போட ஒரு படங்கள் தான் மக்களை பூர்த்தி. இந்தியன் 3 பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, இல்லை அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்குற படங்கள் ஏமாற்றம் அடையுது. அது ஓவர் ஹைப்பு தான் ஒரு காரணமானது தான் நான் உங்களுக்கு மேபி இருக்க வாய்ப்புகள். கோட் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு நான் ஏற்கனவே முன்னே சொல்லிட்டேன். நான் அந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெங்கட் பிரபுட்டே கூப்பிட்டு நான் பேசினேன். நான் இந்த மாதிரி மங்காத்தாக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் என்ன பாசிட்டிவாக சொல்கிறீங்களா நெகட்டிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்படி பாசிட்டிவாக தான் சொல்கிறேன் பிரபு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த விதமான ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல் ரொம்ப ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே அளவுக்கு படம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து கதை அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்னோடய ஃப்ரெண்டு விஜய் தான் பண்ணுறான். ஓகே, அந்த நம்ம பிரகாஷ்ராஜ் காம்பவுண்ட்லேருந்து வந்த ஒரு இனிய ஒரு நண்பன் எனக்கு. அவன் தான் அந்த படத்துக்கு கதை. அதனால் அந்த கதை என்னன்றது எனக்கு தெரியும். பட் நான் யார்ட்டையும் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. பட் அது ஒரு நல்ல ஒன்லைன். அது ஒரு நேச்சுரலான ஒரு காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் விஷயம். அது ஓகே, கதையை கேட்டீங்க, கேட்டது உடனே உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு சார்? மகிழ்ச்சியாக இருந்தது. லியோ அந்த படம் எவ்வளோ விமர்சனம் ஆச்சுன்னு தெரியும். இதுவும் லியோவில் என்னை ரொம்ப ட்ராவல் பண்ணி விட்டது நீ தான். அப்படிலாம் இல்லை சார், யதார்த்தத்தை சொன்னீங்க. உண்மையை தான் சொன்னேன். இப்போ உண்மையாக சொன்னேன். யாருக்கு நான் எப்பவும் பலமுறை பதிஞ்சிருக்கேன். கடவுள் ஒன்று, மனசாட்சி ஒன்று, எங்கள் அப்பா ஒன்று, 3 பேருக்கு மட்டும்தான் பயப்பட, வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதான் அந்த லியோ அந்த கதைக்களமாக இருக்கட்டும், நீங்கள் அதை பார்த்து இருக்கீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது லியோவில் கதை இருந்தது என்ன? ஓகே சார், நீங்க பேசலடா தம்பி, நீங்க பேசலாம், நான் பேச முடியாது. ஸோ கோட் கேட்கும் பொழுது இதுதான் விஜய்க்கான ஒரு ஃபுல் பேக்கடான ஒரு மூவியா இருக்கும். வாரிசு நல்ல படம் தானே, சூப்பர் படம் தானே. லியோ எனக்கு வாரிசு எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் மற்றவங்கள சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது. அதே படத்தை 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, எனக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்படி நடுவில் என்ன கோத்துட்டு இல்லை சார், லியோவோட கம்பேர் பண்ணும்போது இந்த கதை கேட்டனால கேட்குறேன். கோட் கதையை கேட்டனால. அது லோகேஷ் கனகராஜன் ஒரு பெரிய ஹைப்பில் வந்த படம். இது வந்து ப்ரொமோஷன் இல்லை. கோட்டு வந்து இன்னும் எந்த ஒரு விதமான எதுவும் பண்ணலை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 1 வீக் டைம் இருக்குல்ல, கிட்டன்னு பண்ணிடுவாங்க. இல்லை ஒன்றும் பெரிய படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷனே வேண்டியதில்லை. விஜய் படத்துக்கு ப்ரொமோஷனே வேண்டியதில்லை. ஓகே, த பிக்சர் இட் செல்ஃப் வில் டேக். 1100 ஸ்க்ரீன் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். சோலோவாக வர விஜய். எனக்கு அதை பற்றி சத்தியமாக தெரியாது. என்னுடைய கணக்கு தமிழ்நாட்டில் ஒரு 700க்கு மேற்பட்ட ஸ்க்ரீன் ஒழுகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை சார், நான் சொல்கிறது தமிழ்நாடு. அதான் சார், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1100 ஸ்க்ரீன் இருக்கு. ஸ்க்ரீன்கள் அதுக்கு மேற்பட்டு இருக்கு. இல்லை அவ்வளோதான் இருக்குது. 1146 தான் இருக்கு. அதில் அந்த 1100லாம் போட முடியாது. அப்படிங்களா? வாய்ப்பே இல்லை சார். வேற எந்த படமும் அது இல்லை ராஜா. நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்கள் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப கேட்குறேன்.
இப்போ ஒரு ஊரில் ஒரு 2 தேட்டர் இருக்குன்னு சொல்லி 2 தேட்டர்லையும் போட முடியாது, ஒரு தேட்டர் தான் போடுவாங்க. ஓகே. அந்த ஒரு தேட்டர் வந்து பழைய படமோ இல்லை சுமாரான படமோ இல்லை போட்ட படமோ போடுவாங்க. அப்போ அதனால அந்த 1100ங்கிறது சாத்தியமே இல்லை. ஓகே. நிறைய இடங்களில் கேள்வி இப்போவும் நான் சொல்கிறேன், அது வேட்டையனுக்கும் சாத்தியம் இல்லை, இனி வரக்கூடிய எந்த ஒரு படத்துக்கும் சாத்தியம் இல்லை. அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி 1100 ஸ்க்ரீன் இருக்குன்னா 1100 போட்டுருவோம்னா சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு ஊரில் வந்து 5 தேட்டர் இருக்குன்னா அதில் 2 தேட்டர் போடுவாங்க, இல்லை 3 தேட்டர் போடுவாங்க, பாக்கி 2 தேட்டர் காலியாக தான் இருக்கும். புரியுது சார், தெரிஞ்சிச்சு. இன்னொரு இந்த விளக்கத்துக்காக தான் நான் அதான் நீ அதாவது என்ன ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி தானே ஆகணும், உனக்கு ஷார்ட்ஸ் போடணும். இல்லை போட்டுக்கோ. ஓகே. இதையும் மீறி விஜய் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கேள்வி முக்கியமா எங்க டீம்ல இருந்து உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தது அந்த கட்சியின் கொடி? அவர் கட்சி, அவர் கொடி இல்லை, எனக்கு ஒன்றும் பெரிய கருத்துக்களே இல்லை. யார் வேண்டுமானாலும் இந்திய குடிமகன் 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்க வரலாம், எலெக்ஷனில் நிற்கலாம். ரெண்டாவது இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் இருக்குது. அது யார் கூட கூட்டணி வைப்பாங்க, யார் கூட வைக்க மாட்டாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியும். எல்லாமே ஹேஷியம் தான். எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஒரு, எனக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும், விஜய் யார் கூட வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். பட் நான் சொல்கிறத முழுசாக அவர் கேட்டுருவாரா அப்படின்னா இல்லை. அவங்க அப்பாக்கிட்டே அவங்க அம்மாக்கிட்டே எனக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நட்புங்கிறது என்னங்கிறது உனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் என்னோடய கருத்துக்கள் நான் அவங்கள்ட்ட பரிமாறிக்குவேன். அதில் எந்த அளவுக்கு கருத்துக்கள் தம்பிக்கிட்ட போய் சேருதுன்றது எனக்கு தெரியாது. சரி, விருப்பத்தையும் மீறி ஆரம்பத்தில் நெருக்கடி அவரு நினச்சி பார்த்துருப்பாரு சார். என்னப்பா நான் பேர் வச்சதில் இக்கிலி, நீங்கள் கொடியை அறிமுகப்படுத்துகிறேன், இந்த சின்னங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றீங்க, இவ்வளோ நெருக்கடிகள் ஏன் விஜய்க்கு அப்படின்றது? காய்ச்ச மரம் கல்லடிப்படும். இல்லை, இனிமேட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை லேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவருக்கு இது இப்போ தானே ஃபஸ்ட்டு இதுதான் அனுபவம். ஓகே. நாளைய தீர்ப்புங்கிற படம் வரும்பொழுது அவர் எப்படி இருந்தார், இப்போ இன்றைக்கி எப்படி இருக்கிறாருன்றது நம்ம சினிமாவில் பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி அவர் 23 24 என்ட்ரி, திரும்ப அது 25 26 அப்படியே வருதா போயிட்டே இருக்கும்போது அது அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் நிறைய மாற்றங்கள் வரலாம் இல்லையா? ஓகே. மாற்றம் ஒன்று தானே மாற்றம் இல்லாதது. உங்களுக்கு ஹாப்பியா சார் இந்த சின்னத்தை பார்க்கும்பொழுது, இந்த கொடியை பார்க்கும்பொழுது எப்படி நீங்கள்? எனக்கு அந்த தம்பியுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால் கொடி பர்டிகுலராக ஒரு சின்னம் கட்சி அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு அது தனிப்பட்ட அபிப்பிராயம்லாம் இல்லை. நான் யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறது ரகசியம். என் மனசில் என்ன இருக்கோ அதுதான் அந்த இடத்துல போய் ஓட்டு போட்டுருவேன். சரி, வேட்டையன் விசஸ் கங்குவா இரண்டும் மோத போகுது அப்படின்ற ஒரு விஷயம், அதுவும் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கங்குவா. வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேட்டையன் வர்றதுனால நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து கங்குவாவுக்கு கொஞ்சம் குறையும். ஓகே. எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் விழுகாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சோஃபார் வேட்டையன் இஸ் கன்சர்ன்டு அதுவும் ஒரு 700 ஸ்க்ரீன் அந்த படம் கிராஸ் பண்ணும். ஏன்னா அது வந்து ரெட் ஜெயின்ட் ரிலீஸு. இப்போ கங்குவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரம் முன்னாடியோ 2 வாரம் பின்னாடியோ தள்ளி போகிறதா ஒரு டாக் இருக்குது. அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இல்லை, இது எப்படி சார் பார்க்குது? ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கங்குவா. ஏற்கனவே முன்னே சொல்லியிருக்கேன் நான், இது 2 படமும் ஒரே நாளில் வர்றதுங்கிறது என்னுடைய திரையரங்கமாக பார்க்கும்போது நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊர் 2 தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டருக்கு ரஜினி படம் கிடைக்கும், ஒரு தேட்டருக்கு சூர்யா படம் கிடைக்கும். முதல் 2 நாள் 3 நாள் 2 படமே ஒரு ஆவரேஜாக ஒரு கலெக்ஷன் ஒரு மாதிரி பண்ணிடும். அதுக்கப்புறம் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடிடும். எந்த படம் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி யாராலையுமே சொல்ல முடியாது. அது $100 கொஸ்டின். அது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு 2 தேட்டருக்கும் படம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தவறுதுங்கிற மாதிரி ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனால் பட் இது சினிமாவில் வந்து அவங்கவுங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு அவங்கவுங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஞானவேல் சார் வந்து அவர் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டிருப்பார். அப்போ அதை எடுக்கணுங்கிற மாதிரி வரும்பொழுது, ரெண்டாவது இது வந்து இன்னொரு விஷயம் எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். தமிழ் மாத்திரம் இல்லை, தெலுங்கு மார்க்கெட் இருக்குது, ஹிந்தி இருக்குது, எஃப்எம்எஸ் இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையுமே ஒருத்தர் ஒரு பிரச்சனை பண்ணிக்காத அளவுக்கு வெளியில் வந்துடணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது ஞானவேல் ராஜா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னுடைய பிறந்தநாள் கூட நான் கோயிலுக்கு போக மாட்டேன், பட் ரஜினி சார் பிறந்தநாளுக்கு நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லி. ஏன்னா ஞானவேல் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் எனக்கு. அப்படிங்கும்போது அந்தளவுக்கு ரஜினி மேலே ஒரு பாசம் வச்சுருக்கிறாரு, ஒரு மரியாதை வச்சுருக்காருங்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளாஷை அவர் விரும்ப மாட்டார். ஓகே, அதனால் வர வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு திரும்பவும் சொல்கிறேன். சார், இந்த பேன் இண்டியன் மூவினால தான் நம்மளோட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் திசை மாறுறாங்களே. இந்தியன் 2 எடுத்துக்கலாம். இப்போ கங்குவா கூட எவ்வளோ லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு தவறுகள் நடக்குதோ அதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ? பேன் இண்டியா படம்னா என்ன எனக்கு அது முதல்ல தெரியலை. ஒரே படத்தை ஒரு 4-5 லாங்குவேஜில் எடுக்கிறது பேன் இண்டியா ஃபிலிம். அதில் என்ன தவறு நடக்கிறத நீ ஃபீல் பண்ணுற? ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் வருது, பெரிய நடிகர்கள் உள்ளே போடுறோம், அது ஒரு சார்ந்த ஒரு மக்களுக்கு அது கொஞ்சம் எடுத்துக்கல. இப்போ இங்கேயுமே வந்து இந்தியன் 2 கூட எடுத்துக்கலாம் சார். ஸோ தங்களை 2 விடவே மாட்டிங்களா? இல்லை சார், லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள ஆட் பண்ண லியோவாக இருக்கட்டும், ஆட் பண்ண லைக் எங்கேயோ ஒரு இடத்துல மக்கள்கிட்ட அது கொஞ்சம் கம்மியாயிடுதோ அப்படின்றதான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதில் விட்டுறாங்களோ?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஒரு மொழியில் எடுத்தாலும் சரி, பைலிங்குவல் எடுத்தாலும் சரி, மல்டி லிங்குவல் எடுத்தாலும் சரி, படத்தில் முதல்ல பேஸை கதைன்னு ஒன்று வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு ஹீரோ, ஹீரோயின், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, அப்பா, அம்மா, அக்கா, அத்தை அப்படியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு இப்போ மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் ஒன்று வந்தது. என்ன அற்புதமான படம் தெரியுமா? அந்த ஒரு அவங்க அக்கா வீட்டில் ஒரு சீர் வச்சுட்டு அந்த எனக்கு அந்த அவர் ஒரு டைரக்டர், அவர் ஆமாம் பேர் மறந்துருச்சு, கிட்டு நடந்து வருவா, அப்படி சாப்பிடாம நடந்து வந்துடும். அப்படி அவங்க சிஸ்டர் அப்படியே துரத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. அந்த சீனில் உள்ளபடியே நானே கொஞ்சம் கண்ணு கலங்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 3 சகோதரிகள். எனக்கு அந்த சகோதர பாசம்னா என்ன, அப்போ அது வந்து அதில் என்ன இருக்குது, அதில் ஒரு மொழியே இல்லையே. அதில் அந்த என்னமோ தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டோ சின்னவனேன்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த அம்மா ஓடி வந்து அப்படியே கூட கீழே உளுந்து எந்திரிக்கும் அந்த அம்மா. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் தானே. அதெல்லாம் அதாவது அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும். அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கனெக்டிவிட்டி வேணும். இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒன்றும் வெற்றி. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் அசுரன் மிகப்பெரிய வெற்றி, தேவர் மகன் ஒரு பெரிய வெற்றி. ஒரு கனெக்டிவிட்டி. இது வேறு எண்டு, அது வேறு எண்டு. இது ஒரு 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 சார்ந்த மக்களை பற்றி சொன்ன ஒரு கதை, அது ஒரு சார்ந்த மக்களை பற்றி சொன்ன கதை. ஆனால் ரெண்டையுமே அந்த ஒரு யதார்த்தத்தோடு கொடுத்துருந்தாங்க இல்லையா. தேவர் மகன் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், அந்த அது போய் வந்து அவங்களுக்கு போய் ஒரு ரீச், அவங்களுக்கு போய் ஒரு அவங்களுக்கு அது ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்குது இல்லையா. அதுதான் விஷயம். சிறப்பு சார். இந்த 2024 நீங்கள் சொன்னீங்க, இந்த மகாராஜாவாக இருக்கட்டும், அரண்மனையாக இருக்கட்டும், ராயனாக இருக்கட்டும், டாப் 3 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களை டாப் 3 வசூல் ரீதியாக. அரண்மனை ஃபஸ்ட்டு, ராயன், ஓகே, மகாராஜா, கருடன். சிறப்பு சார். நண்பர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் அவர் பேசும் அவர் பேசுறதே நிறைய பேசும் பொருளாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு சினிமாவில் இருக்க அரசியலே என்னால் இன்னும் சமாளிக்க முடியல அப்படின்னு அவர் பேசுனதெல்லாம் நிறைய பேர் எடுத்து போகிறதா இருக்கட்டும். அப்புறம் என்னை வளர்த்து விட்டவங்க என்னை சொல்லி இவன் தான் நான் தான் வளர்த்து விட்டேன்னு என்னை ரொம்ப பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இடங்களில் நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்களில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுறதே ஒரு பெரிய விஷயமா மாற்றிக்கிட்டு இருக்காங்களே. அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க நீ? அது அவருடைய சொந்த கருத்து. அதை பற்றி எனக்கு கருத்தே இல்லை. மக்கள் அதை சிவா என்னுடைய நண்பன், தட்ஸ் ஆல். அவனுடைய சினிமாவை பற்றி என்ன வேணாலும் கேளு, நான் பதில் சொல்கிறேன். அவர் என்ன பேசுகிறாரு அல்லது அவருக்கு என்ன கருத்து இருக்குது, அவருக்கு என்ன விதமான நெருக்கடிகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதை நான் உங்கள்கிட்ட பொதுவெளியிலையோ அதை பகிர்ந்துக்க முடியாது. ஏன்னா அப்புறம் நட்பு கெட்டு போயிடும். ஆனால் அவர் பொதுவெளியில் ஷேர் பண்ணும் பொழுது அதை மட்டுமே எடுத்து அதை அவர் பொதுவெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இல்லை. ஓகே, இல்லை அதுதான் சார், அது அவருடைய கருத்து. அது அப்படி ஷேர் பண்ணும்போது அதை ஒரு விவாதம் ஆக்குறாங்கல்ல. ஏன் இல்லை, மக்களுக்கு புதுசாக விஷயங்கள் வேணும். இப்போ நமக்கு இந்த மறதிங்கிறது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய இப்போ கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்போ அது சம்மந்தமாக சில போராட்டங்கள் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை மறக்கணும்னா வேற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒன்று வரும். இப்போ நம்ம என்னுடைய மரியாதைக்குரிய ஏவா வேலு சார் அந்த புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க. அப்போ ரஜினி சாருடைய பேச்சு ரொம்ப அன்னைக்கு நைட்டு பூரா அதுதான் வைரல். அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு கமெண்ட்டு துரைமுருகன் சார்ட்டேருந்து வந்தது. துரைமுருகன் சார் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்னமோ ஒரு அன்பாக 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு உடனே அவர் என்னுடைய நண்பர் தான் இவனு சொல்லிட்டார் மேட்ரு முடிஞ்சிருச்சு. இதுதான் மறதி தான் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு மருந்து. அது சிறப்பு சார். விடாமுயற்சி. அதுவும் தீபாவளிக்கு வருதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அமரனாக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இது கொஞ்சம் பல முறை சொல்லிட்டேன் அவன்கிட்ட. மகிழ் திருமேனி எடுத்தால் தான் எனக்கு அதுக்கு சரியான பதில் தெரியும். ஏன்னா நான் டைரெக்டாக அஜித்திட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சுரேஷ் சந்திராட்ட கேட்டால் சுரேஷ் சந்திரா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேன். அப்படி இருங்க சார், நான் சாரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்பா. அப்படி அது எனக்கு ஒரு திருப்தியான பதிலாக இருக்காது. ஸோ நான் அஜித்திட்ட பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மகிழ் திருமேனி எடுத்தால் மட்டுமே தெரியும். ஒரு 4 மாதமாக என் ஃபோனு எப்போ ஃபஸ்ட்டு அஜர்பைஜான் போனாங்களோ அப்போலேருந்து என் ஃபோன் எடுக்கிறது இல்லை. அதனால் நானும் விட்டுருக்கேன். அது ஒரு நல்ல நேரத்துக்கு நல்ல டயத்துக்கு அந்த படம் வரும். இப்போ ஹைதராபாத்தில் டே நைட் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ நேற்று முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக விடாமுயற்சி முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பூசணிக்காய் உடச்சிட்டு தான் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது சைட் பை சைடாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ டப்பிங்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தால் டக்கு முடிச்சிருவாங்க. ஒரு 3 இடத்துல அந்த புக் பண்ணி டக்குன்னு சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணாங்கன்னா 3 நல்ல ஒரு 72 மணி நேரத்தில் டோட்டலாகவே டப்பிங் முடிச்சிருவாங்க. சிறப்பு சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் நிச்சயம் உங்களுக்கு